सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा वेदास्वाङ्गोजित कृष्णः दृढः सङ्कर्षणोच्युतः वरुणो वारुणो वृक्षः पुष्कराक्षो महामनाः भीष्माचार्य अनुग्रहம் பண்ணினதான திவ்யமான பகவன் நாமாக்கள். அதுல திருடா சங்கர்ஷணோச்சுதா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அச்சுதகானாலே நச்சவதி, தான் தன் நிலையில எப்பொழுதும் இறங்குவதில்லை அப்படிங்கிற அபிப்பிராயம். அதுல சங்கர்ஷணா எல்லோரையும் தன்னிடத்துல இழுத்துக்கிறவர், எல்லோருக்கும் ஆகர்ஷண சக்தி, அதனால தன் இடத்துல இழுத்துட்டு அவளை நல்ல மார்க்கத்துல வைப்பவர். அதே போல நோததி ஸ்வரூபா, தன் நிலையிலிருந்து எப்பொழுதும் இறங்காதவர், அப்படி எப்பொழுதும் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமே இருக்கிறவர். அப்படி இருக்கிறவாளை தியானம் பண்ணினா நமக்கும் அந்த சுத்த தன்மை வரும். எம் யதா உபாசத்தே தந்ததைவ பவதி அப்படின்னு ஞானம். தாங்கள் எப்படி மனசுல எதையே நினைக்கிறீங்களோ தாங்களே அப்படி ஆயிடுறேன். ஆகையால் பரிசுத்தமாக இருக்கக்கூடியதான பரம்பொருளை நினைத்தோமையானால் நம்ம மனசும் சுத்தமாகுது. அப்படி அவருடைய ஸ்வரூபம் சங்கர்ஷணோச்சுதான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு வருணஹா. வருணஹான்னு சொன்னாலே நமக்கு ஜலத்துக்கு அதிஷ்டானமான தேவதை தான் ஞாபகம் வரும். இந்த வருண தேவதையானது சாதாரணமாக எல்லா பூஜையிலையும் எல்லாத்திலையும் முக்கியமாக உண்டு. வருண தேவதைக்கு ஜலாதிபதி அவர், ஜலத்துக்கு அதிபதி. ஜலமானது ஆபோவை சாந்தா அப்படின்னு வேதம் சொல்றதுனால மனசாந்திய கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஜலமானது. அதே போல ஸ்ரத்தாவா ஆபஹா, ஸ்ரத்தைய கொடுக்கிறது மனுஷியாருக்கு. அதனால்தான் ஜபம் பண்ணும் பொழுதோ பூஜை பண்ணும் பொழுதோ முதல்ல ஆச்சமனம் பண்ணுங்கிற. இந்த ஆச்சமனம் பண்றதுக்கு காரணம் என்ன? அந்த ஜலத்தை கொடுத்தோமையானால் மனசு ஒரு ஏகாந்தமாக கொஞ்ச நேரம் நிற்கும். அதற்காகத்தான் சாதாரணமாக ஆச்சமன பூர்வகமாக எல்லாத்தையும் பண்ணணும். முக்கிய கர்மாவை ஆச்சரிக்கும் பொழுது 2 தடவை ஆச்சமனம் பண்ணுங்க. ராமாயணத்துல அகஸ்தியர் ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொடுப்ப திரிராஜம் அதுன்னு திரிராஜம்ய ரொம்ப முக்கியமானது அப்படின்னு மனசானது ஏகாக்கிரமாக இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம். இதனால என்ன தெரிகிறதுன்னா இந்த ஆச்சமனமானது ஸ்ரத்தாதாயகம், ஜலமானது ஸ்ரத்தாதாயகம். அதே போலயே அபிஷேகமும் பகவானுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய அபிஷேகம் பண்ற. இந்த அபிஷேகத்துக்கு என்ன விசேஷம்னா ஸ்ரத்தையை உண்டாக்கும். ஸ்ரத்தை அதிகமா இருக்குமே, ஏன்னா அடுத்தது பக்தி உங்களுக்கு தானா வரும். இப்படி ஸ்ரத்தா பக்திகளோட இருந்தால் இவனுக்கு மனசானது வேகமாக ஏகாக்கிரமாக இருந்து கொண்டு தான் நினைத்ததான ஒரு காரியத்தை வேகமா முடிக்க முடியும், அடைய முடியும்ங்கிற அபிப்பிராயத்துல இந்த ஜலத்தை விசேஷமா வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ஒவ்வொரு பூஜையிலயும் நமக்கு பண்ணும் பொழுது ஒரு கும்பத்தை வச்சு அத ஜலத்தை ரொப்பி அதுக்கு மேல மாவிலையை வச்சு தேங்காய் வச்சு ஒரு கலச ஆவாகனம், நவராத்திரி பூஜைகள்லாம் கலசத்தை ஆவாகனம் பண்ணி பண்றது வழக்கம். அதே போல எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் கலச பூஜை பண்றது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். கலசம்னா கலா சேதே கலசா, கலசம் கலசம்னு சொம்புன்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கலசம்ங்கிற பதத்துக்கு என்ன, 16 கலைகளும் பிராணாதி நாமாந்தமாக கலைகள் எல்லாம் எங்கே அடங்கி இருக்கோ அதுக்கு கலசம்னு பேர். ஆகையால் இந்த கலசை பூஜை வச்சு கலசத்தை வச்சு கடஸ்தாபனம் பண்ணி அதுக்கு மேல பண்றது. கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்தாலோ இல்ல சுவாமிக்கு புதுசாக
இது பண்றதா இருந்தாலோ நம்ம என்ன பண்றோம், கலசத்தை வச்சு இந்த கலசத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், வருடனை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு அத நாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன பண்றது அப்படின்னு சர்வதேவதாமயமான வருணஸ்வரூபத்தை காட்டுறது. யோபாம் புஷ்பம் வேத புஷ்பமான் பிரஜாமான் பஜமான் பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு பூஜை ஆன பிறகு புஷ்பாஞ்சலிய போடுற. இந்த புஷ்பாஞ்சலி ஆபோவா இதகம் சர்வம் அப்படின்னு யோபாம் புஷ்பம் வேத யோ அபாம் புஷ்பம் வேதா, அப்புகள் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப வசதி. அதுக்கு பிறகு வரிசையா ஒவ்வொன்னா அக்ரிர்வா அபாமாயதனம், அதுக்கப்புறம் அசௌவ இதபன்ன பாமமாயதனம், சந்திரமாவா அபாமாயதனம் அப்படின்னு ஒவ்வொரு தேவதைக்கும் ஆயத்தனம் ஜலம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நட்சத்திராணிவா அபாமாயதனம், சம்பத்சரோவா அபாமாயதனம் அப்படின்னு அத்தனை தேவதைகளுக்கும் என்ன ஆயத்தனம் அப்படின்னு சொன்னா ஜலம்தான் ஆயத்தனம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஜலத்துலதான் சர்வமும் இருக்கு. அதே மாதிரி ஜலமானது பிராண சக்தியை கொடுக்கறது. நம்ம சரீரத்துக்குள்ள 2 சக்தி இருக்க. ஒரு சக்தி ஞான சக்தின்னு பேர், நமக்கு அப்பப்ப அறியக்கூடியதான ஸ்வரூபத்தை கொடுக்கறது ஞான சக்தி. இன்னொரு சக்தியானது பிராண சக்தி. இந்த பிராணம் சரீரத்தை நின்னாதான் மீதி எல்லாம் நடக்கும். அவர்தான் நமக்கு நம்ம உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தை எல்லா சரீரத்துல பகுதிகளுக்கும் கொடுத்து நமக்கு தெம்ப கொடுக்கிறார். அந்த பிராணசக்தி இருக்க பார்த்தா அந்த பிராணசக்தியும் ஜலத்தினாலதான் உண்டாரு. அதனாலதான் ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன், அந்த ஸ்வேதகேதுவுக்கு ஒரு சந்தேகப்படுது. அவர் சொன்னார் அன்னமயம் மிகோம்யமனா அப்படின்னார். நம்ம உட்கொள்ளக்கூடியதான அன்னத்தினால்தான் மனசு விருத்தி ஆறது அப்படின்னு சொன்னார். இந்த பையன் கேட்கல, அன்னத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அன்னத்தை இல்லாம ஏதாவது பழம் சாப்பிட்டாலும் மனசு டெவலப் ஆகும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவன் அது எப்படி அப்படின்னு கேட்டார். சொன்ன வார்த்தைய அது எப்படின்னு கேட்கிறவனுக்கு என்ன பண்றதுன்னு அதை பண்ணி காமிக்க முடியாது. சோ அதுக்கு அவனா நம்பும்படி பண்ண வேண்டியதுதான். அதற்காக என்ன பண்ணினார், அவரு போய் பாருனா காதா 16 நாட்கள் நாசி எதையும் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு சொன்ன பிரகாரமா அடுத்த நாள்ல இருந்து காலமான ஒன்னும் சாப்பிடல. ஆனா அப்பா அவர் சொல்றார் காமம் அப்பிபா, எவ்வளவு வேணாலும் தீர்த்தத்தை சாப்பிட்டப்பா, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சாலிடா ஒன்னும் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். ஜலம் எவ்வளவு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னார். ஏன்னார் நபிபதோ பிராணா வித்தேதி, நீ சாப்பிடாத தீர்த்தத்தை சாப்பிடாத போனா பிராணம் போயிடும், அப்புறம் என்னத்தை ப்ரூவ் பண்றதுன்னு இதுதானே உனக்கு எடுத்து சொல்ல முடியும். ஆகையால் காமம் அப்பிபா, எவ்வளவு தீர்த்தத்தை குடிச்சுக்கோன்னார். அதே மாதிரி சொன்ன பிரகாரமா 15 நாட்கள் ஒன்னும் உட்கொள்ளல. 16வது நாள் வரான். வந்ததுமே ருக்வேதம் வதான்னார். ஒன்னும் புரியல. எதிர்வேதம் சாமவேதம் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் நீ போய் ஆனந்தமாக நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படிங்கிற. அதே மாதிரியே பண்ணிட்டு வரான். அதுக்கப்புறம் சொல்லுன்னு எடுத்து கொடுத்தா இவன் பாட்டுக்கு ஜம் ஜமன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்ப என்ன சொன்னதான எல்லா விஷயமும் மனசுல இருக்கு. ஆனா அது ஆகாரம் இல்லாதனால அந்த மனசு அது சங்குச்சிதமா போச்சு. எப்பொழுது நம்ம ஆகாரத்தை சாப்பிட்டாலோ மறுபடியும் மனசு விருத்தி ஆச்சு. ஆகையால் அன்னமயம் சோமியமான, அதே போல ஆபோமய பிராண, பிராணமானது ஜலத்தினால்தான் விருத்தியா இருக்கு. அதனாலதான் பகவானுக்கு மந்திர புஷ்பம் சொல்லும் பொழுது சர்வ சாதாரணமாக அப்ப இருக்கு, எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்குன்னு யோபாம் புஷ்பம் வேதா அப்படின்னு சொல்லி மந்திர புஷ்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்படிப்பட்டதான ஜலமானது எல்லாத்துக்கும் வசதியா இருக்கிறதுனால அந்த ஜலாதி தேவதையா இருக்கக்கூடியதான வருணஸ்வரூபமாக பகவான் இருக்க. ஆகையால் ஆசபனத்துக்கோ கலச பிரதிஷ்டாபனத்துக்கோ கடஸ்தாபனத்துக்கோ கலச அபிஷேகங்களுக்கோ உபயோகப்படக்கூடியதான தீர்த்தமானது பிராணசக்தியை கொடுக்கிறது. அந்த பிராணசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான பகவான் அவருக்கு வருணன்னு பேரு. அதனால வருணா முதல் பேர். இன்னும் விசேஷம் என்னன்னா ஸ்வரஸ்மீனான் சம்வரணாத் சாயங்கதா சூரியா வருணா. சூரியனுக்கு வருணன்னு பேர். எப்பொழுது உதிக்கிற காலத்துல இல்ல,
சாயங்காலத்துல அஸ்தமிக்கிற காலத்துல வருணம்னு பேர். ஏன் ஸ்வரஸ்மினா தன்னுடைய கிரணங்களை எல்லாவற்றையும் சம்பரணாத் வரணாத் வரணா கிரணங்களை எல்லாம் தனக்குள்ள இழுத்துக்கிறார். அப்பத்தானே தான் இழுத்துண்டு அதை மறைஞ்சு போன பிறகு உங்களுக்கு ராத்திரி வரும். ராத்திரி வந்தா நீங்க ஆனந்தமாக தூங்கலாம். தூங்குறது எதுக்குன்னு புத்துணர்ச்சியோட அடுத்த நாள் எழுந்துக்கிறதுக்கு. அது ஞாபகம் இருக்கணும். நம்ம தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தூக்கம் இருக்குன்னா அடுத்த நாள் ஆனந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்க. ஆகையால் உங்களுக்கு தூக்கத்தை கொடுப்பதற்காக கிரணங்களை எல்லாம் தன்னிடத்துல ஒன்றாக சேர்த்து கொண்டு அவர் அஸ்தமிக்கிறார். அப்படி அஸ்தமிக்கிற அந்த சூரியனுக்கு வருணன்னு பேரு. அதனால வருணா இத ஸ்ருதிகள் இமம் மே வருண ஸ்ருதி ஹவ மத்தியாச்சமிருளயா துவாமவஸ்யுராசகே அப்படின்னு மந்திரங்களா சொல்லும். இமம் மே வருண ஏ வருண இமம் மே என்னுடைய ஸ்ருதி ஹவம் நான் சொல்லக்கூடியதான் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ருதி நல்ல கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் நான் பண்ணி தரேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுதா அப்படின்னு வேதமானது பிரார்த்திக்கிறது. அப்படி இந்த சூரியனை பிரார்த்திக்கிறது. சூரியனை எல்லோரும் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா நமக்கு முக்கியமா வேண்டியது என்ன? காசுன்னு நினைக்கிறா ரொம்ப பேர். காசு வேண்டியதுதான். ஆனா அதை விட முக்கியமா வேண்டியது என்ன? சரீரத்துல ஆரோக்கியம். வியாதி இல்லாம இருந்தாலே அவன் தான் நிஜமான ஐஸ்வர்யசாலி. நிறைய காசு இருந்து உடம்பு முழுக்க வியாதி இருந்தா ரொம்ப கஷ்டம். இந்த வியாதி வைக்க இல்லாம இருக்கணும். அவன் சாப்பிட்டது ஏதோ ரசம் சாதம் சாப்பிட்டாலும் ஜரிக்கணும். அந்த ரெண்டும் அவனுக்கு இருக்கணும். அது இருந்ததையானால் போரும்னு சௌக்கியமா ஆனந்தமா மனசு நிம்மதியா இருக்கலாம். அது இல்லாம இது சாப்பிட்டா தப்பு, அது சாப்பிட்டா தப்பு, இது சாப்பிடப்படாது, அது பண்ணப்படாது. 2 மணி நேரத்துக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும். கை காயறதுக்குள்ள அடுத்த செல் வந்துட்டு இது ரொம்ப கஷ்டம். விவகாரம் என்னன்னு அப்படிப்பட்டதான சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் வேணும். அப்பதான் எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். சரீர மத்தியம் கல்லு தர்ம சாதனம். தர்மத்தை நம்ம சம்பாதிப்பதற்காக முதல் சாதனம் இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணும். இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா இது யார் அனுகிரகம் பண்ணும்? ஆரோக்கியம் பாஸ்கர ஆதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் புதாஜனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஆரோக்கியம் சூரியனிடத்துல அடையணும். சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். மற்ற நாள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமையாவதும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு டைம் இருக்காருன்னு இருக்கும்னு சொல்லலைன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உயர்ந்ததான் நாள். அதனால மைத்திரா ரவி காக்கா போடுற 2 மரீச்சாத்திர அப்படிங்கிற ஒரு 12 நாமாக்களை சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணினாலே போறோம். சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியம் வரும். கண்கள் நல்லா வேலை செய்யும். அதோட மட்டும் இல்ல மனசு பரிபாக்கத்தை அடையும். இப்படிப்பட்டதான் இந்த சூரியன் இருக்காரு. அவர்களுக்கும் சாயங்காலத்துல வருணன்னு பேரு. அதுக்கப்புறம் வாருணா வாருணா வருணனுடைய பிள்ளை வாருணன். வருணுடைய பிள்ளை யாருன்னு வசிஷ்டர் அகஸ்தியர். இவா 2 பேரும் மித்ராவருணாளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றது. அதனால மைத்ராவருணின்னு பேர். இந்த வசிஷ்டர் நார்த் இந்தியாலே இருந்துட்டா போல ஒரு அபிப்பிராயம். அகஸ்தியர் தட்சிண தேசத்துக்கு வந்தா போல இருக்கு. அகஸ்தியர் தமிழ் கடவுள், தமிழ் அப்படிங்கிற. வசிஷ்டர் நார்த் இந்தியால இருந்துட்டார். ராமனுக்கு பாடம் சொன்னார். இந்த 2 பேரும் மித்ராவருடைய குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொல்றது. இந்த வசிஷ்டரும் அகஸ்தியரும் இந்த 2 பேரும் இருக்கிறதுனாலதான் ராமன் அப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அரண்ய கர்ப்ப காண்டத்துல போயிட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் வரார். ஒருத்தர் ஆசிரமத்துக்கு வரும்பொழுது வால்மீகி சொல்றார் வசிஷ்ட பிராதா அப்படின்னு. ஏன் அகஸ்தியர்னு சொல்லப்படாதான்னு அவர் பேரை சொல்லப்படாது, ரொம்ப பெரியவர் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு வசதி எதற்காக அவ 2 பேரும் வருணுடைய குழந்தைகள், அண்ணன் தம்பிகள். அப்ப வசிஷ்டர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவர் எப்படி பிரம்மதேவருடைய மானச புத்திரன். அங்கிருந்து ஆரம்பிச்சவர் ஒரு தடவை பிராணன் விட்டார். ஏன் சுவாமினர்? அவருடைய குழந்தைகள் 100 பேர். 100 பேர் குழந்தைகளும் நன்னா படிச்சவா. ஞாபகம் வச்சுக்கோ. சாதாரணமா இப்படி எப்படி இல்ல, நன்னா படிச்சவா. வேதாத்தியனம் பண்ணினா என்ன சௌக்கியமா இருந்தது.
ஒரு ராஜா வந்தார், வசிஷ்டரை கேட்கிறார், என்ன நான் இந்த சரீரத்தினுடைய சொர்க்கத்துக்கு போகணும், எனக்கு யாகம் பண்ணி வைங்க அப்படின்னு. அவர் சொல்றார், ஸ்வர்க்கத்துக்கு நீங்க போகணும்னா அதுக்கு யாகங்கள் பண்ணி வைக்கிறேன், ஆனா இந்த சரீரத்தோட போக முடியாது. ஏன்னா இந்த சரீரம் இங்க சரியா வராத, அந்த ஊர் கண்டிஷன்ஸுக்கு இந்த சரீரத்துல போறதுன்னு நியாயம் இல்ல, ஆகையால் அது போக முடியாது, வேதம் அதை பத்தி சொல்லல, ஆகையால் அது வேண்டாம்னு சொன்னார். வேண்டாம்னு சொன்னது ராஜாவுக்கு மனசுக்கு பிடிபடல. நம்ம வீட்டு வாத்தியாரா இருக்கார், நம்ம கேட்ட காசெல்லாம் தரோம், இவர் எல்லாம் பொழிச்சுட்டு இருக்கோம், எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறாரு. இங்க பிராணனை விட்ட பிறகு அந்த லோகத்துக்கு போய் அங்க ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இது கஷ்டமா இருக்குன்னு, என்னதான் இருந்தாலும் நம்ம சாதாரணமா நம்ம சரீரத்திலேயே நமக்கு நான்கிற அபிமானம் ஜாஸ்தி. அப்ப ராஜா அவருடைய சரீரம் பாருங்க, வேலைக்கு எல்லாம் நன்னா நடக்கிறத நன்னா கொண்டா இருந்துட்டு இருக்கார். அவர் தன் சரீரத்தை விடணும்னு அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு இஷ்டம் இருக்குமா? அவர் என்ன பண்றாரு, இந்த சரீரத்திலேயே நாம் போகணும்னு நினைக்கிறார். இவரும் கொடுக்க மாட்டேங்கிறார். வீட்டு வாத்தியார்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல முடியாது, அவரை பார்த்துக்க முடியாது. சரி, திருப்தி இல்லாம ஆத்துக்கு போயிட்டார் ராஜா. அதுக்கப்புறம் அப்படியே பிளான் பண்றாரு. கொஞ்ச நாள் ஆன பிறகு வசிஷ்டர் எங்கேயோ வெளியூர் போயிருக்கார். இவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கண்டதை பார்த்து நேரா வசிஷ்டைய குழந்தைகள்கிட்ட வந்தார். அந்த 100 பேரும் நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு யாகம் பண்ணி வைங்களேன், இந்த சரீரத்திலேயே சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு. அவ பார்த்தா, நாங்க அப்பா கிட்ட வாசிச்சிருக்கோம், எல்லாம் வாசிச்சிருக்கோம், வேதத்துல எல்லாமும் இருக்கு, ஆனா இந்த பிரயோகம் மட்டும் தெரியல எங்களுக்கு. அப்பா வந்த பிறகு கேட்டு பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பாவை கேட்காதீங்க, ஏன்னா முன்னாலேயே நான் அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆயிடுது, மறுபடியும் சொன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அப்பா அந்த குழந்தைகளுக்கு கோபம் உண்டு. கோபம் வந்து, ஏன்னா நீங்க எங்களை ஒரு சிக்கல மாட்டி வச்சிருக்கேன், ஒருவேளை நாங்க பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், வேதத்துலதான் இருக்கே, இதை வச்சு நாங்க பண்ணி வச்சிருந்தோம்னா அப்பா வந்து எங்களை வச்சிருப்பேன். விவகாரம் என்ன, எது பண்ணப்படாதோ அந்த காரியத்தை எங்களை பண்ணும்படி நீங்க தூண்டி விட்டு, அதனால விவகாரம் என்னன்னா, உங்களுக்கு இதுல எதுலயும் அதிகாரம் இல்லாமல் வேதோக்தமான எந்த கர்மாவுக்கும் அதிகாரம் இல்லாம நீங்க போகட்டும்னு சபிச்சு விட்டார் அவர். அவர் பார்க்கிறார், ஆடாடாடா நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா அநியாயமா வேற விதமா போயிடுது அப்படின்னு கோபம் வந்துருந்தவருக்கு என்ன பண்ண முடியும்? நேரா அங்க இருந்து நடந்து வர, இவர் ராஜ்யத்துக்கும் அதிகாரம் எல்லாம் கருப்பா ஆயிட்டார், குள்ளமா ஆயிட்டார், அப்படியே வர. இவர் வந்துட்டு அப்படியே காட்டில் நடந்துட்டு வர காலத்துல விஸ்வாமித்திரன் இங்க பார்த்தார். விஸ்வாமித்திரர் பார்த்து, என்ன உங்களை பார்த்தா ஏதோ மாதிரி இருக்கு, ராஜா மாதிரி இருக்கு அப்படிங்கிற. ஆமா சுவாமி, இப்படி ஆயிடுது. ஓஹோ, என்ன வசிஷ்டர் நான் சொன்னேன் கேட்டா ரிஜெக்ட் பண்ணி விட்டார். இனிமேல ஒண்ணு வேண்டாம், நான் பண்ணி வைக்கிறேன். என்ன காரணம்? வசிஷ்டர் நோன்னு சொன்னா நான் பண்ணி வைக்கிறேன், அவ்வளவு. அந்த அளவுக்கு வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். என்ன பண்றது, வேற வழி இல்லை. சரி, பண்ணி வைப்போன்னு ஆரம்பிச்சார். இவர் மகா காயத்ரி உபாசனம். இந்த சரீரத்தோட இவர் பண்றதுக்காக இவர் மேல ஹோமம் பண்ணி, அதோ ஸ்வர்காய லோகாய ஸ்வாஹா அப்படின்னு ஹோமம் பண்ணிட்டு இருக்கார். பூர்ணாதி முடிஞ்சது, இவர் அப்படியே காத்துல பறக்கிறார், சொர்க்கலோகம் வரைக்கும் போயிட்டார். இந்திரன் பார்த்தான், இது தப்பான காரியம், அது இந்த சரீரத்தோட சொர்க்கலோகத்துக்கு வரப்படாது, ஆகையால் என்ன பண்ண, அங்கிருந்து தள்ளிவிட்டான். மேல இருந்து தள்ளி விட்டா, இங்க இருந்து 2 மாடியில இருந்து தள்ளி விட்டாலே எலும்போட இருந்துங்கிறான். சொர்க்கலோகத்தை தள்ளி விட்டா இவருடைய கதி பாருங்க. அங்க இருந்து கத்திண்டே வர, கீழே விழற, போற. இவர் பார்த்தார், எப்ப நான் மேல அனுப்பி விட்டேனோ இந்திரனுக்கு வந்து திரும்பி போன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன பவர் இருக்கு? நான் வேத மந்திரத்தோட சொல்லியிருக்கேன். அந்த இந்திரனுக்கு இந்திர பதவியை கொடுத்ததே இந்த வேத மந்திரம் தானே, அது எப்படி தடலாம் அப்படின்ட்டு அங்கேயே இரு, விழாதன்ட்ட நடுவுல இருக்கேன் சார். அப்ப என்னாச்சு, மேல சொர்க்கலோகத்துக்கும் போல, கீழே பூலோகத்துக்கும் போல, நடுவுல இருக்கார். அவருக்கு என்ன பண்றது, நடுவுல இருக்கிறதுனாலதான் அவருக்கு திரிசங்குன்னு பேர். அப்ப என்ன, திரைசங்கவியம் கதா அப்படி நடுவுல தொங்கிட்டு இருக்கார். விஸ்வாமித்திரர் பார்த்தாராம், என்ன இப்படி பண்ணிவிட்டீரேன்னு சொன்னா பயப்படாதீங்க,
உங்களுக்கு இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பதார்த்தமும் எது இங்க இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பிரதியா இன்னொரு சுட்டி பண்ணினார். இங்க மிளகாய் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக மிளகாயை தயார் பண்ணி கொடுத்தார். அதே போல இந்த ஊர்ல எலுமிச்சம்பழம் இருக்க புளிக்கிறதுக்கா புளின்னு ஒண்ணு தயார் பண்ணினார். அதே மாதிரி லோகத்துல எல்லா பதார்த்தமும் எது இருக்கோ அதுக்கு டூப்ளிகேட்டா இன்னொன்னு, டூப்ளிகேட் இன்னைக்கு இல்ல அன்னைக்கே தயார் பண்ணிட்டார். எல்லா பதார்த்தத்துக்கும் டூப்ளிகேட்டா ஒவ்வொன்னா தயார் பண்ணி விட்டார். கடைசியில அந்த புதுசா தயார் பண்ணினதான உலகம் இருக்கு. அதனாலதான் சிரார்த்தாதிகள்ல இந்த மிளகா இவைகள்லாம் நம்ம சேர்த்துக்கிறது இல்ல. இவைகள்லாம் ஏன் சேர்த்துக்கிறது இல்ல? இதெல்லாம் விஸ்வாமித்திர திருஷ்டிங்கிற பேர். கடைசியில என்ன ஆச்சுன்னா அவர் எல்லாம் ஆனவரை இந்த லோகத்துக்கு தயார் பண்ணியதான உலகம் இருக்க இதுக்கு காப்பாத்துறதுக்காக இன்னொரு இந்திரனை தயார் பண்ற அந்நியம் இந்திரம் கரிஷ்யாமி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். நிஜமா இந்திரனுக்கு இப்ப பயம் வந்திருக்கு. அந்த இந்திரன் வந்தானே ஆனால் இவள் அந்த இந்திரனுக்கு இந்த இந்திரனுக்கு சண்டை வந்ததே ஆனால் யார் ஜெயிப்பாளோ என்னமோ இது வம்பா இருக்க ஓடினான்னே பாக்கணும். எங்க பிரம்மதேவர்கிட்ட, பிரம்மதேவர் சிவனிட்ட ஓடினார். இவ ரெண்டு பேருக்கு பரமாத்மா மகாவிஷ்ணுகிட்ட போறார். மகாவிஷ்ணு பிரம்மதேவரை மறுபடியும் அனுப்புறார். இங்க எல்லாம் வேண்டாம், விஸ்வாமித்திரன் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. விஸ்வாமித்திரன் வந்து இவ சொல்லி அப்படியெல்லாம் பண்ண அதுக்கு தெய்வ ரகசியம், ஒரு இந்திரனை தவிர இன்னொரு இந்திரனை சுட்டி பண்ணப்படாது. ஆனா நீங்க சொன்னபடி திரிசங்குவுக்கு ஸ்வர்க்கம் உண்டு. அவர் அங்கே கலிகாலம் எண்டார பரியந்தம் அங்கேயே ஆனந்தமா இருப்பார். அவருக்கு ஸ்வர்க்கம் தானே நீங்க தரேன்னு. ஸ்வர்க்கம் போல அதை விட வசதியா புதுசா மாடர்ன் ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்தார். இப்படி தயார் பண்ணினதான அவருடைய ஸ்வரூபம் இருக்கே இத்தனையும் பண்ணின அவர் கடைசியில வசிஷ்டர்கிட்ட வந்து வசிஷ்டர் மாதிரி பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வந்தார். அவ்வளவு வசதி அந்த வசிஷ்டருடைய ஸ்வரூபம். அந்த வசிஷ்டரானவர் எப்படி அந்த வசதிக்கு வந்தார்னா புலனை அடக்குவதனால், அயல் புலன்களை அடக்கிறதுனால வசிஷ்டகான புலன்களை அடக்கினவர்னு அர்த்தம். அவ்வளவு சக்தி இருக்கு நமக்கு எல்லோருக்கும். அப்படிப்பட்டதானவர் வசிஷ்டர். அவர் அகஸ்திய பிராதா அப்படின்னு விசேஷமா. அதே மாதிரியே மார்க்கண்டேய புராணத்துல சொல்லும் பொழுது சுரதர்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவானவர் அவர் நல்லா சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார். ஆனா கோலா வித்வம்சிகள்னு ஒரு செட்ட மனுஷியாள் அவ வந்து என்ன பண்ணினா சுரதனோட சண்டைக்கு வந்தார். சண்டையில ஜெயிச்சு விட்டார். ஆனா ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணினா ராஜ்யத்தை அவ பெற்றுக்கொள்ளல. எங்களுக்கு வந்து உங்களை விட நாங்க பலசாலிங்கிறது காண்பிக்கணுங்கிற அபிப்பிராயமே தவிர இந்த ராஜ்யம் நீங்களே நல்லா பரிபாலனை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி விட்டார். ராஜ்யத்துக்கு வந்திருக்க. ஆனா தோத்து போன ராஜா தோத்து போயிட்டாருன்னு அவருக்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு இல்லை. என்ன பண்றதுன்னு இந்த ராஜா எப்ப தோத்து போயிட்டாரோ இனிமேல ஒவ்வொரு சமயத்திலும் எப்பாவது எந்த ராஜா வந்து இவரை தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எது கையில கிடைச்சதோ அவ வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடலாம். ராஜா பார்த்தார் இது போல சந்தர்ப்பங்கள்ல ராஜாவா இருக்கிறது நியாயம் இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணார், ஏகாகே ஹயமாரோக்கிய ஜகாமகனம் வனம், ஒண்டியா யாருக்கும் சொல்லாம ஒரு குதிரை மேல போய் காட்டுக்கு போயிட்டார். காட்டில் போய் ஏகாந்தமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு வைசியன் வர, அவருக்கு என்ன சமாதின்னு பேர் அவருக்கு. அந்த வைசியன் வந்து அப்படியே சுத்திட்டே இருக்காரு. இவர் பாக்குறார் காலம் மருந்து சாயங்காலம் இங்கே சுத்திட்டு இருக்கிறே என்ன ஆச்சுன்னு அப்பப்ப ஜபம் பண்ணிட்டே பாக்குறாரு. திரும்பி சுத்திட்டு இருக்காரு. கூப்பிட்டார், ஏன் இந்த காட்டுல சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னார். நான் என்ன பண்றது, கனலோபாதசாதுபே, நிறைய பணம் வச்சிருந்து பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆத்துக்காரே குழந்தைகள் எல்லாம் பிளான் பண்ணி என்ன அனுப்பிச்சு விட்டா, பிசினஸ் எல்லாம் எடுத்துட்டா, பணம் எல்லாம் வாங்கிட்டா, எனக்கிட்ட ஒண்ணுமே இல்ல அழிச்சுட்டு போயிட்டா, என்ன தனியா அனுப்பிச்சு விட்டா, நான் வேற வழி இல்லாம இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. பணம் எதையும் பண்ணும் சுவாமி, பணத்துல ரொம்ப மரியாதை வைக்காதீங்க, வேண்டியதுதான் பணம், ஆனாலும் ரொம்ப பணத்தை ஆசைச்சா இப்படி ஆயிடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இப்படி வந்துவிட்டேன்னா வேற வழி இல்ல, நான் இங்க வந்தாலும் என் மனசு திருப்பியும் ஆசைக்காரே குழந்தைகள் அவ மேலே இருக்கு, நான் என்ன பண்றது. ஆமா, ஏனத்த சந்தியக்தா, எவரால் நீ விடப்பட்டாயோ அவளிடத்துலயே நீ உன் மனசு போறதுங்கிறிய, அது என்ன விவகாரம், அவதான் உன்னை வேண்டான்னு விட்டாளேன்னார். ஏவமே துக்கியதோ, அப்படித்தான் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. அவ நம்மள வெறுக்கிறப்ப நாம அவளோட அபிமானத்தோட இருந்து பார்த்த லாபம் இல்லை.
இருந்தாலும் கிங்கரோபி நான் என்ன பண்ணுவேன், என் மனது அங்கேதான் போயிட்டே இருக்கேன், என்னால பண்ண முடியல, நான் அலைஞ்சுட்டு இருக்கேன். சரி வா, எனக்கும் இதே மாதிரிதான் ப்ராப்ளம். நான் ராஜ்யம் விட்டுட்டு வந்துட்டேன் ஏதோ கோபத்துல. ஆனா அங்க யானை என்னமா இருக்கோ, குதிரை என்னமா இருக்கோ, ஆத்துக்காரி என்னமா இருக்கு, இதே எண்ணம் தான் நமக்கு இங்க வந்து. நான் இங்க வந்து என்ன பிரயோஜனம், மனசெல்லாம் அங்க இருக்கும் பொழுது சோ பெட்டர் நம்ம ரெண்டு பேரும் இங்க பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துக்கு போவோம் அப்படின்னு இந்த சுரதன் சமாதி என்கிற இவ ரெண்டு பேரும் சுமேதஸ்ங்கிற ஒருத்தருடைய ஆசிரமத்துக்கு போற. அவர் அந்த அம்பாளுடைய திவ்யமான சரித்திரத்தை எல்லாம் சொல்லார். கடைசியில முடிஞ்சது, அவருக்கு மனசு நிம்மதியாச்சு, தபஸ் பண்ணினா அம்பாளுடைய விசேஷத்தை எல்லாம் சொன்னார். பிறகு இவருக்கு மறுபடியும் ராஜ்யம் கிடைச்சது, அந்த வைசியனுக்கு ஞானம் வந்தது, மோட்சம் வந்தது, சரித்திரம் அப்படி போறது அது இருக்கட்டும். ஆனா இந்த சுமேதஸ் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான் வசிஷ்டர்னு தீர்மானம் பண்ணிட்டார். கடைசியில யாரு சுமேதஸ்ன்னு பேர் வச்சனே தவிர வசிஷ்டர் தான் அங்க. அப்படி வசிஷ்ட ஸ்வரூபமா இருக்கிறவர். ஆகையால் வருணஸ்யாபத்தியம் வசிஷ்டா அகஸ்தியோவா வருண வாருணா. சோ வாருணஹாங்கிற பேரானது வசிஷ்டருக்கும் பொருந்தும் அகஸ்தியருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்டதான அவரும் அடுத்ததா அந்த வசிஷ்ட உருவமாகவும் பகவான் இருக்கார். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மஹம்சம் கோவிந்த யோகீந்திரமதாஸ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் சிஷ்யம் தம் திரோட்டகம் வார்த்திகாரமன்யாதஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி அப்படின்னு குரு பரம்பரையில வசிஷ்ட ஸ்வரூபமாகவும் அவர் இருந்துட்டு இருக்கார். அதனால வாருணா. அதுக்கப்புறம் விருட்சா. விருட்சா பகவானுக்கு என்ன பேரு, விருட்சான்னு பேரு. மரம்னு போய் பகவான் பேர் வச்சிருக்கேன். இதையாவது பரவாயில்ல, சிவசாஸ்திரத்துல சிவனுக்கு ஸ்தானுன்னு பேரு. ஸ்தானு என்ன தெரியுமா, மொட்டை மரம்னு பேரு. இன்னைக்கு மரம்னு சொன்னாலே ஏதோ புஷ்பம் இருக்கு, பழம் இருக்கு, காய் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பகவான் சிவனுக்கு ஸ்தானுன்னு பேரு. என்ன சார் அது விருட்சகான்னா என்ன அர்த்தம்? மரமானது ஓரிடத்துல இருந்து அசையாம எப்படி அங்கே நிக்கிறதோ அதே போலயே அவர் இருக்கிறதுனால இவருக்கு விருட்சகான்னு பேரு. விருட்ச இவ அச்சலதயா ஸ்திதா இது விருட்சா. மரமானது எப்படி அசையாமல் இது ஒரு இடத்துல இருக்குமோ, மற்ற எல்லா பிராணிகளும் அசையும். ஒரு இடத்துல இருந்தா மானம் மாடோ அங்க இருந்து போயிட்டே இருக்கும். மரம் என்னாச்சு, அங்கேதான் இருக்கணும். பூகம்பம் வந்தாலும் அங்கேதான் இருக்கணும். என்ன பண்றது, பத்திட்டு எரியறது உடம்பு முழுக்க, அதை விட்டு போக முடியுமா? முடியாது. விருட்சைவஸ்தப்தோதி விதிஷ்டத்யேகா. வேதம் சொல்றது விருட்சைவஸ்தப்தா. ஒரு மரமானது எப்படி ஒரு இடத்துலயே இருக்கமோ அசையாம இருக்கமோ அப்படியே திவிதிஷ்டத்யேகா. ஏகா ஒருவரா இருந்து கொண்டு ஆகாசத்துல இருந்து கொண்டிருக்கேள், தேவலோகத்துல இருந்துட்டு இருக்கேள் அப்படின்னு வேதம் சொல்றா போல இவர் விருட்சா. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு இடத்துல இருக்கிறது தான் வசதியாக நம்ம நாட்டுல சொல்லிருக்கு. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, மெட்ராஸ்ல காலமே இருக்கிறது, மத்தியானம் டெல்லிக்கு வருது, சாயங்காலம் ரஷ்யாவுக்கு போறது, அடுத்த நாள் இங்க வருது. இதெல்லாம் வசதி தான். இங்க எல்லாம் வசதி, இது வசதியா நம்ம ஊர்ல நம்ம நடக்கல. இஹைவஸ்தம் வேதம் சொல்றது. இஹைவஸ்தம் இருக்கிற ஊர்ல இருந்தோம், இங்க இங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வசதிகளும் உங்களை தேடி வரணும். அதான் உங்களுடைய கௌரவம். உங்களுக்கு என்ன வேணும், சொந்த வீடு வேணும், ஆகாரம் வேணும், பெரிய பதவி வேணும், ஜனங்கள் உங்களை வாழ்த்தணும், எத்தனை அதெல்லாம் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே. இதுக்காக இங்கேயும் எங்கேயும் அலைகிறேன். இஹைவஸ்தம் இந்த ஊர்லயே இருங்கோ. மாவிய ஓஷ்டம் எங்கேயும் எங்கேயும் அலையாதீங்கோ. போறதா இருந்தா லைஃப்ல ஒரே ஒரு தரம் காசிக்கு போயிட்டு வாங்க நடந்து. அது ஒண்ணுதான் பழைய நாள்ல ஒரு ஜர்னின்னா அது ஒண்ணுதான் இருந்தது. இப்ப என்னன்னா டெய்லி போயிட்டு இருந்திருக்காரு பிளேன்ல பைலட். புண்ணியம் உண்டோ அது வேற. ஆனா விவகாரம் என்னன்னு, காசிக்கு என்ன இங்க இருந்து ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தத்தையும் மண்ணையும் எடுத்துட்டு நேர கங்கைக்கு போய், காசியில போய் விஸ்வேஸ்வரர் இடத்துல அந்த கங்கையினால அபிஷேகம் பண்ணி மறுபடியும் அங்க கங்கையை எடுத்துட்டு மறுபடியும் ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி மறுபடியும் ஆத்துக்கு வந்து சமாராதனை பண்ணி, அது பண்ணினா அது காசி சமாராதனம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த கங்கையும் கொண்டு வந்ததான கங்கையும்
அந்த காசி நூல் இருக்கு பத்தில கருப்பு நூல், அதையும் பிரசாதமா எல்லோருக்கும் கொடுப்பா. இது வழக்கம். இப்படி பண்ணினீங்கன்னா காசியில இப்படி பண்ணினீங்கன்னா ரொம்ப முக்தின்னு சொல்றது. அது இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி இங்கேயும் இங்கேயும் அலையாம ஒரு இடத்துல இருக்கணும். எவ்வளவு என்ன வருஷம் இருக்கணும்? பகவான் எத்தனை வருஷம் உங்களுக்கு 100 வருஷம் சொல்லியிருக்காரோ 100 வருஷம் அரோக துடகாத்திரலா இருக்கணும். 100 வருஷம்னா 100 வருஷம் இருக்கணும். முடியும் மனுஷங்களால. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். 116 வருஷம் இருக்க முடியும்னு சாந்தோக்கிய உபநிடத்துல சொல்றது. அதுக்கு வேண்டியதான பிரக்கிரியை எல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி சரீரத்துல ஒரு சிரமமும் இல்லாம 100 வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க குழந்தைகளோட நீங்க விளையாண்டு இருக்கணும். அதோட மட்டும் இல்ல, பேரன்களோட பேரனுடைய குழந்தைகளுக்கு பொறுமணும். புத்திரன், புத்திரனுடைய பையன் பௌத்திரன், பௌத்திரனுடைய பையன் நப்தா. அது வரைக்கும் இப்பெல்லாம் என்னாச்சுன்னா பேரனோட விளையாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பையனுக்கே 35ல கல்யாணம். அதுக்கப்புறம் அவருடைய பையன் பேரன் பிறக்கிறதுக்கே இவருக்கு ஒன்றும் சரியா வர மாட்டேங்கிறது. அப்படி என்ன பிரயோஜனம்? அப்பெல்லாம் ஒரு 40 வயசுக்கு பேரன் வந்துருவா, 60 வயசுக்கு பேரனுக்கு பையனே பிறந்திருப்பான். அப்படி கிரீளம் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணுமா இருக்கிற இடத்துல. அப்படி எல்லாம் இருக்கிறதா வசத்தின்னு சொல்லியிருக்கேன். ஆகையால் அச்சலமாக ஓரிடத்துல இருந்து கொண்டு பகவான தியானம் பண்ணிட்டு அக்னி காரியங்கள்லாம் பண்ணிட்டு தினந்தோறும் அக்னிக்கு பூஜை பண்ணிட்டு இப்படி இருக்கிறதா வசத்தின்னு சொல்லியிருக்கேன். ஆகையால் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால விருட்சான்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் புஷ்கராட்சோ மகாஸ்வனஹா. புஷ்கராட்சா, புஷ்கரம்னா தாமரைன்னு ஒரு அர்த்தம் மேல சொல்ல போறேன். அதற்கு முன்னால வியாப்தியர்த்தத்வாத் அர்த்ததேர்தாதோ புஷ்கர உபபதாத் அன் பிரத்யயே புஷ்கராட்சா. இதுல புஷ்கரம்ங்கிறது முன்னால ஒரு சஃபிக்ஸ். அக்ஷகான்னு என்ன? வியாபிச்சு இருக்கிறவர், எங்கும் வியாபித்து இருக்கிறவர். இத பார்க்கணும். எங்கும் உள்ளவர்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்? சர்வ வியாபகமாக எந்த இடத்துலயும் அவர் இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலயும் இருக்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதையும் இதுங்கிறது தான் பாக்குறோம். நமக்கு தவிர 2வது பதார்த்தம் உலகத்துல எது இருந்தாலும் அப்பொருளை நாம் எப்படி பார்க்கிறோம்? இது என்று பார்க்கிறோம். ஆனா அதை நான் என்று பார்க்கக்கூடியதான ஒரு தருணம் வரணும் நமக்கு. இப்பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் எங்க இருக்கு? மனுஷியாளுக்கு தன் இதயத்துக்குள்ளத்தான் இருக்கு. இதை பார்த்துதான் நான்கிறேன், இதை பார்த்து நான்கல. ஆனா உலகம் எப்படி இருக்கு? நான் இது, இந்த 2 தான் உலகம். அகமிதம், இதான் உலகம். அகம் நான், இதம் பொருள். இது தவிர வேற ஏதாவது இருக்கும்? சில சமயத்துல இத அதும்ப, எட்டி இருந்தா அதும்ப, இந்த டேபிள் அப்பொழுதும்ப. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த டேபிள் அப்படின்னு, அப்ப என்ன அப்பொழுதுங்கிற, அதே இப்பொழுதுங்கிற இங்க இருந்த. சோ தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ ஒரு இடத்துல எட்டி இருந்தால் அது என்றும், கிட்ட இருந்தால் இது என்றும், காலத்தினால் வெகு நாட்களுக்கு முன்னால இருந்தா அதுங்கிறதும், இப்பொழுதுதான் இதுங்கிறதும் சொல்றது வழக்கம். ஆனா இதுவோ அதுவோ, எட்டி இருந்தாலோ கிட்ட இருந்தாலோ எப்பொழுதும் என்ன மட்டும் நான் தான் சொல்லுவேன். உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன? தான் தனது, தான் தன்னால பார்க்கப்படும் பொருள். இந்த தன்னால பார்க்கப்படும் பொருளானது 2 விதமா இருக்கு. மறுபடியும் எதுன்னு, தாங்கள் அறிந்த பொருள், தாங்கள் அறியாத பொருள் இல்லையா? இந்த உலகத்துல பொருள் 2 விதம். எது? எந்த பொருளா இருந்தாலும் நான் இல்ல, நான் தான். என்னால பார்க்கப்படுறதோ கேட்கப்படுகிறதோ அனுபவிக்கப்படுகின்ற பொருளோ அது என்னது? என்னை விட வேறானது. என்னை விட வேறான பொருளை இது அது என்று சொல்வேன். நான் என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். இந்த டேபிள நான் எப்பாவது சொல்வேனோ, இந்த தவத்தை நான் எப்பாவது சொல்வேனோ, சொல்ல மாட்டேன். நானுங்கிறது இங்கத்தான் நான் சொல்லுவேன். வெளியில இருக்கிற பொருள் எதுவா இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது இது அது எனக்குரியதான பெயரால் தான் சொல்வேன்.
அந்த இது எது எனக்கூடியதான பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா, சிலது எனக்கு அறியப்பட்டதான பொருள், சிலது எனக்கு அறியப்படாததான பொருள். உங்க ஆத்துல இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், மദ്രാஸ்ல இருக்கிற பொருள் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால இருக்கிற பொருள் உங்களுக்கு தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், பார்க்கல சார். இல்ல அதனுடைய பொம்மை தான் பார்த்திருக்கேன், டிவியில பார்த்திருக்கேன், நேர பார்க்கல சார். அப்ப என்ன, சில பொருளானது அறியப்பட்டதாக இருக்கு, சில பொருளானது அறியப்படாததாக இருக்கு. ஆனா இந்த பொருள் அறியப்பட்டதுன்னு உங்களுக்கு யார் சொன்ன? உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமான்னு நான் கேட்டா என்ன பதில் வருது? தெரியும். உங்களுக்கு தெரியும்னு எப்படி? அதான் எனக்கு தெரியுமே சார், அதனால எனக்கு தெரிஞ்சது. ஒருத்தர் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு. இவர் அறியலைங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? அவர்தான் அறியலையே. அறியாத பொருளை அறியலேன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோமே தவிர அதை எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? தூங்கினேன்னா எப்படி தூங்கினேன்னு சாதாரண கேள்வி. அது சில சமயத்தில் சின்ன குழந்தையோட பேசினா வம்பு. தூங்கினேன், அது எப்படி தூங்கினேன் அப்படின்னு என்ன எப்படி சொல்ற? கண்ணை போட்டுட்டேன், நான் முடிக்கிறேனே வரலையேன்னா எப்படி தூக்கம்? அது அது தானா வரணுமே தவிர தூங்குறதுக்கு ஒரு முயற்சி என்ன பண்ணலாம்? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணலாம், நல்ல மெத்தையில படுத்துக்கலாம், ஃபேன் ஆப்டிமம் ஸ்பீட்ல போட்டுக்கலாம், ஜம்மனு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்போம். பண்ணிட்டே இருந்தாலும் அந்த காலமே முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லை, அது இவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். ஆனா தூக்கமானது தானா வரணும். அதுக்காக ஒரு முயற்சியும் நீங்க பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்க ஆக்கலாம். அதே விதமாக இந்த சாதாரணமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பண்றதுன்னு எப்படி வர முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் விவகாரம் என்னடா, சர்வ வியாபகமா இருக்கக்கூடியதான பொருள்களை இதை அறிவேன் என்றோ இதை அறியலை என்றோ அது சொல்றது யாரோ உள்ள ஒருத்தர் இருக்க, அவருக்கு பேரு சாட்சின்னு பேர். நம்ம எல்லோருடைய பெரியதையும் சாட்சின்னு பேர். அந்த சாட்சி தான் நமக்கு காட்டுகிறார், ஐயா நீ இதை அறிவாய், ஏ ஜீவனே நீ அறிய மாட்டாய், அனாவசியமா அறிவேன்னு சொல்லி மாட்டிக்காத இவர்கிட்ட, அடுத்ததாக கேள்வி கேட்டாலும் கேட்டுருவார், பெட்டர் அறிய மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றார். இது சாதாரணமா நமக்கு தெரியுறதோ இல்லையோ? அப்ப அறிவது அறியாதது, அறியப்படும் பொருளோ அறியப்படாத பொருளோ இவ்விரண்டையும் அறிவதாகவும் அறியாததாகவும் அறிபவர் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு நான் இதை அறிவேன் என்று அறிபவரோ, நான் இதை அறியலை என்கிறதை அறிபவர் ஒருத்தர் இருக்கார். இந்த அறியப்படும் பொருளையும் அறியப்படாத பொருளையும் அறிபவர் ஒருத்தர் இருக்காரே, அவர் தான் பகவான். இப்ப விவகாரம் என்ன? அவர் தான் புஷ்கராட்சா, எல்லாமாகவும் இருக்கார், எங்கும் இருக்கார். எங்கும் இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை அறிவதற்கு அவர் தான் வேணும், வேற யாரும் முடியாது. ஆகையால்தான் பகவான் பாகவத்துல சொல்லும் பொழுது பகவானுடைய நாமாவை கேட்கிறதுக்கு பகவானே உங்க இதயத்துல வந்து உட்காரணும். நமக்கு கேட்டா புரியாது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருன்னு அவரே உள்ள உட்காரணும், அவரே சொல்றவருடைய இதயத்துல இருக்கணும், அவரே அந்த வாயத்தையாக வரணும். அப்பொழுது அவருடைய ஸ்வரூபம் புரியும். ஆகையால் சர்வமும் அவருடைய பதார்த்தம் தான். ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? நாம் பண்ணிட்டு இருக்கோம், நான் பேசுறேன் என்றும் நான் கேட்கிறேன் என்றும் நினைக்கிறது எல்லாமே போய். ஆகையால் எல்லாமாகவும் எல்லா பொருளாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறியப்படாத பொருளாகவும் அறிபவராகவும் அறிவாகவும் அவர்கள் இருக்க. இது என்ன சார் இப்படி இருந்தா ஒன்னும் சரியா வரலையே அப்படின்னு. இந்த கர்நாடகால கல்யாணத்துக்கு போன என்ன அவ என்ன பண்ணுவா தெரியுமா? நான் சீர் வைப்பா. சர்க்கரையினால கிளி, சர்க்கரையினால ஒட்டகம், சர்க்கரையினாலேயே யானை, எல்லாமே சர்க்கரையிலே பாகா பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொப்பரை எடுத்துட்டு அதுக்கு மேல பையன் போட்ட பேர் அதுல எழுதி அது அப்படியே கீறி, எப்படித்தான் இதெல்லாம் சிரமப்படுறாலும் தெரியல, விவகாரம் இப்படி எல்லாம் பண்ணி அங்கே வைப்பா. நம்ம ஊர்ல என்னடா, அந்த பெரிய முறுக்கா வச்சு இவ பேர் அதுல எழுதி அதை அப்படியே எண்ணெய் கொப்பரில கொதிக்க வச்சு, ஏன்டா கல்யாணம் ஆன பிறகு தானே ஆக போறது, அது இப்படியே பண்ணிட்டு அதை வேற வச்சு அது வேற இப்படி இருக்குன்னு வேற அப்படி இந்த கல்யாண ஹால் மேல எழுதி வைக்கிறாங்க. அங்க என்ன சுவாமி, எப்படியும் தாபம் தானே ஆன பேரு முதல்ல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா அங்கூர்ல இப்படி அழகா பண்ணி வைப்பற. ஏன் சொல்றது, எல்லாமும் தனித்தனி யானை ஒட்டை குதிரை கிளின்னு பார்த்தாலும் அங்க இருக்கிறது எல்லாமே எப்படி ஒரே சர்க்கரையோ
அதே போலதான் வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் சுமங்கலீர் எம்பதோரிமாம் சமே தபஸ்கதா கல்யாணம் ஆனப்புறம் ஆற சந்தர்ப்பத்துல அவளுக்கு வதூன்னு பேர், கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு பாரியான்னு பேர், சீமந்தாச்சுன்னா சீமந்தினின்னு பேர். அவ குழந்தைய பெற்ற பிறகு அவளுக்கு சீமந்தினின்னு பேர். அதற்கு பிறகு அவ யஜ்யம் பண்ணும் பொழுது அவரோட பக்கத்துல நின்னாளையானால் பத்தினின்னு பேர். குழந்தை பிறந்த பிறகு அவளுக்கு ஜாயான்னு பேர். ஒரே அம்மா தான் கல்யாணம் பண்ணு அப்படிங்கிறது, அதுக்கான ஆத்துக்காரின்னு சொல்றது, இத்தனை தனித்தனி பேர் தானே. இந்த பெயர்கள்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துல குறிக்கிறது. இதே போலதான் இது யானை ஒட்டகன்னு சொன்னாலும் எல்லாமும் திதிப்பு, அதெல்லாம் எல்லா நிலையிலும் அவ சௌக்கியமா இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் அந்த ஊர்ல இப்படி எல்லாம் பண்றான்னு அவ சொன்னா இருக்கு. ஆர்குமெண்டாவது நன்னா இருக்கு, அப்படி இருக்காளா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனா ஆர்குமெண்ட் நன்னா இருக்கு. அதே மாதிரியே எங்கும் வியாபித்தவர், வியாபித்த ஸ்வரூபத்தை நாம் அறிவதற்கு உபயோகப்படுறவர் புஷ்கராட்சா. ஆகையால் சர்வ வியாபகம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? புஷ்கராட்சா. வியாப்தியர்த்வாத்வாது அக்ஷதேர் தாதோஹோ அக்ஷதே அக்ஷன வியாப்தி, எங்கும் வியாபித்துள்ளவர். புஷ்கர உபபதாத அன்பரத்தையே புஷ்கராட்சா. இரண்டாவது ஹிருதய பரிச்சேதே சிந்திதா ஸ்வரூபேண பிரகாசதே இதுவா புஷ்கராட்சா. இந்த பகவான நீங்க எங்க முதல்ல பார்க்கலாம்? இதயத்துக்குள்ள பார்க்கலாம், இதய தாமரைக்குள்ள பார்க்கலாம். நீலதோயத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா. ஸ்ருதி சொல்றது. அவர் எப்படி இருக்கார்? கருப்பா இருக்காரு, கருப்பான மேகம் மாதிரி இருக்காரு. நம்ம இதயத்துக்கு கழுத்துக்கு கீழே 4 அங்குலத்துக்கு கீழே நம்ம இதயமானது தாமரை மொட்டு மாதிரி தொங்கிட்டு இருக்கான் கீழ் நோக்கி. நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அந்த தாமரை மொட்டானது அப்படி நன்னா மலர்றது, மலர்ந்து அப்படியே இதழ்கள்லாம் மேல் நோக்கி வரலாம். மலர்றது அப்படி இல்லை, நன்னா மலர்ந்து மேல் நோக்கி வரதான். வரும் பொழுது இந்த தாமரைக்கு மட்டும் வேற எந்த புஷ்பத்துக்கும் இல்லாதான ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. ஏன்? அந்த இதழ்கள்லாம் மலர்ந்து வெளியில வந்த பிறகு அந்த நடுவுல ஒரு இடம் இருக்கு. அது எந்த புஷ்பத்துக்காக தான் பார்த்திருக்கா? ரோஜா புஷ்பத்துக்கோ மல்லி புஷ்பத்துக்கோ அந்த இடம் சின்னதான இருக்கும். ஏன்னா தாமரைக்கு மட்டும் என்ன, அதுல ஒரு 16 to 24 வரைக்கும் அதுக்கு நடுவுல பீஜங்கள் இருக்கும். தாமரை நடுவுல அந்த பீஜங்கள் இருக்கிறதுக்காக ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள பகவான் நிக்கிறாராம். அவரை நீங்க பார்க்கலாம். இப்ப எப்படி மலர்ந்த தாமரையே கீழே இருக்கக்கூடியதான மொட்டா இருக்கக்கூடியதான தாமரை மலர்ந்து அப்படியே மேல் திரும்பி அந்த நடுவுல பகவான நீங்க பார்க்கும்படி பண்ணலாம். இது எல்லோரும் பார்க்கலாம். எனக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரியும். சாஸ்திரம் சொல்றது, நான் சொல்லல, வேதம் சொல்றது. வித்யுல்லேகேவ பாஸ்வரா சோக்ரபுக் மகாரமஜரக்கவி அப்படின்னு வேதங்கள்ல அக்ரபுக். நீங்க எதை காரணாலும் முதல்ல அவருக்கு உங்களுக்கு அனுகிரகம் பண்றார். அப்படி அந்த மின்னல் கொடி எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி அவரை நீங்க பார்க்கலாம். இதயத்துக்குள்ள எல்லோரும் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணை மூண்டு உட்காரணும். தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் நான் பாக்கிறேங்கிற எண்ணத்துல தோன்றாரான்னு இதயத்துக்குள்ள இதை சொன்ன பிரகாரமாக நம்ம பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இதயத்துல பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறதுனால்தான் புஷ்கராட்சா. புஷ்கரம்னா தாமரைன்னு அர்த்தம். இதய தாமரையில் நன்றாக விளங்குபவர். ஆகையால் அவருக்கு புஷ்கராட்சா. அதான் புண்டரீகே சிந்திதா. ஹிருதய புண்டரீகே இதய தாமரையில் சிந்திதா பிரகாசிப்பவர். யோஜனை பண்ணிருந்துமே தியானம் பண்ணல ஸ்வரூபேண பிரகாசதே. பகவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை எல்லோருக்கும் காட்டுறார். ஆகையால் பகவான் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருக்கு மாம்பழமோ அந்த பழமோ எதிர்பார்க்கல. நைவேத்தியங்கள்லாம் இன்னும் விதவிதமா வச்சா பரவாயில்ல, நீங்க சாப்பிடலாம், நான் வேண்டாம்னு சொல்லல. விவகாரம் என்னன்னு இவைகளை அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறார் என்ன? உங்களிடத்துல சுத்தமான ஒரு பக்தி, அவருடைய தியானம். அந்த பக்தி தியானம் இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அவர் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அதனால ஹிருதய புண்டரீகே சிந்திதா ஸ்வரூபேண பிரகாசதே. அவருடைய ஸ்வரூபம் இது என்று தன்னுடைய ஸ்வரூபத்தை காமிக்கிறார். பிரகாசதே இதுவா புஷ்கராட்சா. இதற்கும் பகவானுக்கு புஷ்கராட்சான்னு. அதுக்கப்புறம் மகாமனாஹா
சிருஷ்டி ஸ்தித்யந்த கர்மாணி மனசைவ கரோதி மகாமனாஹா. இப்ப மனுஷன் எந்த ஒரு சின்ன செயலை பண்றதா இருந்தாலும் அவனுக்கு பல பொருள்கள் தேவையா இருக்கு. ஒரு கயவன் எடுத்துங்க, ஒரு குடத்தை பண்றான். குடத்தை பண்றதா மண்ணுதான் இருக்க, குடத்தை பண்ணுங்க முடியுமா? மண்ணு மட்டும் இருந்தா போறாது, ஜலம் வேணும், சக்கரம் வேணும், தண்டம் வேணும், மற்ற பதார்த்தங்கள்லாம் வேணும், அப்பதான் முடியும். அதே போல சமையல் பண்ணுங்க, அரிசி உப்பு இருக்குன்னு போறாது, பாத்திரம் வேணும், ஸ்டவ் வேணும், அதுக்கு வேண்டிய மற்ற பதார்த்தம் கரண்டி முதலிய பதார்த்தங்கள்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தா தான் முடியும். ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் சரியா வராது. அப்ப என்ன, எந்த ஒரு செயல் பண்றதா இருந்தாலும் இவனுக்கு அந்தந்த பொருளை தவிர அதுக்கு மற்றதான பல பொருளுடைய தேவை இருந்தா தான், அது வசதி இருந்தால்தான் இவனால பண்ண முடியுமே தவிர ஒன்றும் இல்லாமல் இவனால பண்ண முடியாது. ஆனா பரம்பொருளான ஒரு உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தார் சார்? ரெண்டாவது பொருள் இல்ல அவர்கிட்ட. ததேவ சோமியமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் ஒண்ணுதான் இருந்தது. அவர் தான் இருந்தார், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஒண்ணும் இல்லைன்னா அது எப்படி சார் தயார் பண்றதுன்னு முதல்ல தயார் பண்றதுக்கு வேண்டியதான சாமான் எல்லாம் வேணுமே, அதை தயார் பண்றதுக்காக வேற சாமான் வேணுமே, என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியலையே. அவர் எப்படி முடியும்னார்? அவர் ஒண்ணும் கவலையே படல. ஏண்டார்? மனசைவ சங்கல்பயதே. அவர் என்ன பண்ணார்? அடுத்த க்ஷணம் பகுஸ்யாம் பிரஜாயேதே, அடுத்த க்ஷணம் நான் பலவாக ஆவேன் அப்படின்னு நினைச்சார். பலவாக ஆவேன் நினைச்சார், பலவாக ஆயிட்டார். உலகம் முழுக்க சுருட்டி எல்லாம் எப்படியாச்ச? மனசுனால ஏற்பட்டது. அதனால அவர் மகாமனா, யாருடைய மனசனுடைய சங்கல்பமே எல்லாவற்றையும் படைக்கவும் அப்படிப்பட்ட நிலை அடைஞ்சார். சிருஷ்டி ஸ்தித்யந்த கர்மாணி மனசைவ கரோதி, அத்தனை செயல்களும் மனசினாலேயே பண்றாருங்கிறதுக்காக மகாமனா மனசைவ ஜெகத் சிருஷ்டிம் சம்ஹாரஞ்ச கரோதியா. உலகத்தினுடைய சிருஷ்டியும் சம்ஹாரமும் மனசினாலேயே பண்றதுனாலேயே அவருக்கு மகாமனான்னு பேரு. விஷ்ணு புராணம் கொடுத்திருக்கு அவருக்கு. இப்படி பகவானுடைய நாமக்கள்ல விசேஷமாக வருணோ வாருணோ விருட்சா புஷ்கராட்சோ மகாமனா அது வரைக்கும் பார்த்தோம். மேல் நாமக்கள் பகவான் பகானந்தி வனமாலி ஹலாயுதா ஆதித்யோ ஜோதிராதித்யா சஹிஷ்ணர்கதி தத்தமஹா. திவ்யமான நாமக்கள்